இலங்கை எடுத்துக்கொண்டோம்னா அங்க பெரும்பான்மையின மக்கள் பேசுற மொழியா இருக்கிறது சிங்கள மொழி. இது இலங்கையில மட்டும்தான், உலகத்திலேயே இலங்கையில மட்டும்தான் பேசப்படுற ஒரு தனித்துவமான மொழியா இருந்தாலும் இந்த இனக்குழுண்ட ஆரம்பம்ன்றது இந்தியாவோட கிழக்கில் இருக்கிற ஒரு பிரதேசம் தான் என்றது எங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இது அவையோட வரலாற்று நூலான மகாவம்சத்துல இருக்கிற ஆதாரங்களை வச்சுக்கொண்டே உறுதிப்படுத்தக்கூடியதா இருந்தாலும் நான் இந்த வீடியோல சொல்ல போறது அதை பற்றி மட்டும் இல்ல. எந்த பிரதேசத்துல இருந்து இவன் ஆரம்பம் வந்திருக்கலாம் என்று கருதப்படுதோ அந்த பிரதேச மக்களோட இப்பவும் சிங்கள மக்களுக்கு வாழ்க்கை முறை, கலை, கலாச்சாரம், பண்பாடு நிறைய விஷயங்கள்ல ஒற்றுமையான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். இதை பற்றி தெரிஞ்ச பிள்ளைகள எனக்கே நிறைய விஷயங்கள் பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நம்புறேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. வணக்கம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. முதல்ல கடந்த சில வீடியோ கடந்த வீடியோ யாழ்ப்பாணத்தின் சுண்ணாம்பு கலகள் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு முதல் வீடியோ கண்ணகி வழிபாடு, இப்ப அம்மன் வழிபாடு அப்படி மாறி இருக்கு, அதால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் என்றதை பற்றியும் காய்ச்சிருந்தேன். இந்த ரெண்டு வீடியோக்கும் நீங்க நல்ல ஒரு ஆதரவு தந்துச்சிங்க. ஒரு குறுகிய காலத்திலேயே நல்ல ஆதரவு கிடைச்சிருந்துச்சு. பார்த்ததோட இல்லாம எல்லாருமே நல்ல கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பாக்குற யாரும் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதோட இனி நான் போட போற வீடியோக்களுக்கும் உங்களோட சப்போர்ட் அப்படியே இருக்கணும் என்றதை இந்த நேரத்துல கேட்டுக்கொள்றேன். இப்ப நாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். இப்ப இந்த வீடியோவை பற்றி முதல்ல எடுத்துக்கொண்டோம்னா முதல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரமான மகாவம்சத்துல இருந்தே வருவோம். மகாவம்சத்தை எடுத்துக்கொண்டோம்னா மகாவம்சம் தமிழர்கள வரலாற்றை பற்றி பெருசா எதுவுமே சொல்லல என்றாலும் ஏன் விஜயன் வரத்துக்கு முதல் இலங்கையில வாழ்ந்த இனக்குழுக்களை பற்றின தகவல்களை கூட இருட்டடிப்பு செய்திருந்தாலும் சிங்கள மக்களோட வரலாறு தொடர்பில் நிறையவே சொல்லியிருக்கு. நிறைய கட்டுக்கதைகள், நிறைய கட்டணங்களோடு சேர்த்து வரலாறையும் தாராளமாவே சொல்லி இருக்கு. அவையிலும் அவன் வரலாற்று நூலா பாக்குறது மகாவம்சத்தை தான். அந்த வரலாற்று நூலாக கருதப்படுற மகாவம்சத்திலையும் சரி, தீபவம்சத்திலையும் சரி, இலங்கையில 2500 ஆண்டுகளுக்கு முதல் கிறிஸ்துக்கு முன் 500கள்ல தான் விஜயன் இலங்கைக்கு வருகிறார். அந்த விஜயன் தான் இலங்கையில சிங்கள மக்களோட முதலாவது மன்னனாகவோ சரி, இல்லாட்டிக்கு சிங்கள இனத்தின் முதலாவது ஆரம்பமாகவோ கருதப்படுறது அந்த விஜயன் தான். இந்த மகாவம்சமே என்ன சொல்லுதுன்னா இந்தியான சிங்கப்பூர் என்ற ஒரு பகுதியை ஆட்சி செய்த மன்னனான சிங்கபாபுட மகன் தான் விஜயன் என்றும், இந்த விஜயன் அட்டூழியங்களை தாங்க முடியாம மக்கள் எல்லாம் மன்னற்ற முறையிட்டதை அடுத்து அந்த விஜயனுடைய தந்தையான சிங்கபாபு விஜயனையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸான 700 பேரையும் 3 கப்பல்ல ஏற்றி நாடு கடத்தி விட்டதாகவும், அப்படித்தான் அவை இலங்கை சேர்ந்தோம். அதுக்கு பிறகுதான் அந்த சிங்கள இனத்தின் ஆரம்பம் மட்டும் இவர்கள் மகாவம்சத்தின்படி குறிப்பிடப்படுது. அப்படின்னு பார்த்தா இப்ப அவர் அந்த சிங்கப்பூர் என்ற பகுதி, விஜயனுடைய தந்தை ஆண்ட சிங்கப்புரம் என்ற பகுதி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா வரலாற்றாளர்கள் அது தொடர்புல நிறைய ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லலாம். சில பேர் அது பெங்காலா இருக்கலாம் அப்படின்னா, சில பேர் அசாம் பகுதியா இருக்கலாம் அப்படின்னா, சில பேர் ஒடிசாவா இருக்கலாம்னு சொல்லலாம். இப்படி நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் அந்த சிங்கப்புரம் ஒடிசாவில இருக்கிற மகாநதி ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பகுதி தான் அந்த சிங்கவாக்கு மன்னர் ஆட்சி செய்த சிங்கப்புர பகுதியா இருக்கலாம்ன்றதான் நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள்ல கருத்து இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது அசாம் இல்லாடி ஒடிசா இல்லாடி பெங்கால் அந்த ஏரியாவிலும் ஒரு இடம் தான் என்று சொன்னாலும் அந்த 3 ஏரியா அந்த ஏரியாக்கள் சேர்ந்துதான் முதல்ல இருந்திருக்கலாம். அதுல ஒரு பகுதியை தனிவர் ஆட்சி செய்திருக்கலாம் என்று சொல்லினோம். இப்ப அது பெரும்பாலானர்கள் அந்த ஒடிசான பகுதியா இருக்கலாம் என்று சொல்லினோம். சரி, அப்ப அப்படின்னு வச்சா சரி, ஒடிசாவில இருந்தா நம்ம வந்தவேன்னு நாங்க இப்போதைக்கு வச்சுக்கொள்ளும். அப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இது இலங்கைக்கும் ஒடிசாவுக்கும் இடையில 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்ட இருக்கு. இப்ப அந்த 2 இடங்களையும் பேசப்படுற மொழியே வேற வேறையா இருக்கேங்கள. இப்ப என்ன கனெக்ஷன் இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லாம இப்போ நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவே, அதனால ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முதல் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னன்னா சிங்கபாகு மன்னன் நாடு கடத்தி விட விஜயன் தற்செயலாத்தான் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அந்த கப்பல்கள் இலங்கை வந்தடைந்ததான் மகாவம்சமோ தீவம்சமோ குறிப்பிடப்படுது. ஆனா இதுலயும் ஒரு டவுட் இருக்கு. ஏனென்றா இந்த சிங்கப்புர பகுதி இருந்தா சொல்லப்படுற இந்த ஒடிசாவை ஆய்வு செய்த இடத்துல இவர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முதலே தெற்காசிய நாடுகளான இலங்கை மாதிரியான நாடுகளோட கடல்வழி வியாபார தொடர்புகளை கொண்டிருந்திருக்கிறார். இந்த கடல்வழி வியாபார தொடர்புகளை கொண்டிருந்தது நிரூபிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அந்த புராதன கடல்வழி பயணங்களை நினைவு கூர்ந்து இப்ப வரைக்கும் ஒடிசாவில மொய்டா பந்தானான்னு சொல்லி ஒரு பெஸ்டிவல் நடந்து கொண்டிருக்கு. இந்த கடல்வழி பயணங்கள், கடல்வழி ஊடாக போன பயணிகள் எல்லாம் நினைவு கூர்ந்து, அது மட்டும் இல்லாம அந்த ஒடிசால வாழ்ந்த மக்கள் அந்த நேரத்துல கடல்வழி பயணிகள்ல கடல் ஓட்டங்கள், இந்த கடல்வழி பயணங்கள்ல நல்ல சிறப்பான தகுதி பெற்றாக்களை இருந்திருக்கிறோம். அது நிறைய கடல் ஓடிகள் அங்க இருந்திருக்கிறோம்ன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து இன்னொரு டவுட் வருதுன்னா, அப்ப முதலே அவளுக்கு ஒரு இலங்கையில ஒரு வர்த்தக தொடர்பு இருந்ததாலதான் இந்த விஜயன் நாடு கடத்தப்பட்டதை அடுத்து இலங்கைக்கு வந்திருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் வருது. நான் என்ன நினைக்கிறேன்டா, அப்ப மகாவம்சத்தை எடுத்துக்கொண்டா ஏற்கனவே மகாவம்சம் விஜயனுக்கு முதல் இங்க வாழ்ந்த மக்கள் ஒரு நாகரிகம் அடைந்த மக்களா காட்டியல என்ற குற்றச்சாட்டு இருக்கு.
அப்ப இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா இலங்கைக்கும் ஒடிசாவுக்கும் இடையில முதலே ஒரு கடல் வழி தொடர்பு வியாபார தொடர்பு இருந்தது என்றது சொல்ல வேண்டி வந்தா அதன் மூலம் அந்த மக்கள் முதலில் நாகரிகம் அடைந்த மக்கள் இருந்திருக்கிறோம் என்ற உண்மையையும் சொல்ல வேண்டி வெறுமண்டதாலேயே அப்படி சொல்லாம இது இப்படி தற்செயலா வந்த இடத்துல கடல் அப்படி அடிச்சு கொண்டு வந்து இலங்கையில சேர்த்துட்டு மகாவம்சம் சொல்லி இருக்கா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கொமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சரி, இப்ப விஜயனும் நண்பர்களும் அந்த பகுதியில இருந்து இலங்கைக்கு வந்துவே அதோட இலங்கைக்கும் அங்கேயும் தொடர்பு முடிஞ்சிட்டாண்டா இல்ல. இப்ப இலங்கையில வரலாற்று மகாவம்சத்தின்படியே இலங்கையில வரலாற்று எடுத்துக்கொண்டா நிறைய மன்னர்கள் கலிங்க தேசத்து இளவரசிகளை திருமணம் செய்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த கலிங்க தேசம் சொல்லப்படுறது என்னன்னா ஒடிசாண்ட ஒரு பகுதி தான். அப்படி ஏண்டா அப்ப அதுலயும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப விஜயன் வந்ததோட அந்த ஒடிசாக்கும் இலங்கைக்குமான தொடர்பு முடிஞ்ச ஒன்று இல்ல. கலிங்க தேசத்தோட இப்பவே திருமண ரீதியான தொடர்புகள் இருந்திருக்கு. அதே மாதிரி வர்த்தக ரீதியான தொடர்புகளும் இருந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா புலனர்வையே ராசதானி ஆரம்பிச்சதா சொல்லப்படுற முதலாம் விஜயபாகு மன்னனே கலிங்க தேசத்து இளவரசியை தான் திருமணம் செய்திருக்கிறார்ன்றத வரலாறே சொல்லுது. அதே மைனால மகிந்தன் இப்படி நிறைய மன்னர்களை நாங்க சொல்லிக்கொண்டே போலாம். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு வரலாற்று தொடர்பா ஒரு ஐடியா வந்திருக்கலாம். அடுத்ததான் இப்ப என்ன ஒற்றுமை இருக்குன்றதை நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நீங்க இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா இதுல 2 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த 2 வேர்ட்ஸுமே ஒரே மாதிரி எழுத்து மாதிரி இருக்குல்ல. இல்ல சிங்கள மொழி தெரிஞ்சாங்களுக்கு இது ரெண்டுமே சிங்கள எழுத்துக்கள் மாதிரியும் தெரியலாம். ஆனா இதுல ஒண்ணுதான் சிங்கள வேர்ட், மற்றது ஒடிசாவில் பேசப்படுற ஒடிசி மொழியில எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் கேட்கவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அதை விட இந்த மொழியில நிறைய கொமனான வேர்ட்ஸும் 2 மொழியிலையும் இருக்கு. இது பற்றி புதுடில்லியை சேர்ந்த ஒரு வரலாற்று பேராசிரியர் வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்கிற PS திரிவேடி என்ன சொல்றாருன்னா இந்த 2 மொழியுமே இந்து ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுதான். அதை விட சிங்களத்துல நிறையவே ஒடிசா மொழியின் தாக்கம் இருக்குன்றதையும் அவர் உறுதிப்படுத்துறார். அதை விட ஒடிசான பெர்ஹாம்ஃபோர்ட் பல்கலைக்கழக மொழியியல் பீட தலைவராக இருக்கிற கங்கேந்திரநாத் தாஸ் என்றவர் என்ன சொல்றாருன்னா சிங்கள மக்கள் வரலாற்றை பற்றி பேசுற இந்த மகாவம்சம் பாலி மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாலி மொழி அப்ப இந்த ஒடிசா முதலான கிழக்கிந்திய பிரதேசங்கள்ல பிரதானமான ஒரு மொழியா இருந்திருக்கு என்றதையும் அவர் உறுதிப்படுத்துறார். இப்ப சிங்கள மொழியை எடுத்துக்கொண்டாலே சிங்கள மொழியில நிறைய சமஸ்கிருத வேர்ட்ஸ் இருக்கு. அடுத்தது நிறையவே போர்த்துகேயர் ஒல்லாந்தர்கள் கால கலப்பு மொழிகளும் இருக்கு. அதை விட நிறைய தென்னிந்திய தாக்கம் இருக்குன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த மொழி ரெண்டுக்கும் இருக்கிற கொமன் வேர்ட்ஸா இருக்கிற வேர்ட்ஸ் மெயினா பார்த்தோம்னா சமஸ்கிருத வேர்ட்ஸ் இல்லாட்டி பாலி வேர்ட்ஸா இருக்கிறதாலதான் இந்த ஒற்றுமை இருக்குன்றத சொல்லினேன். ஆனா இந்த 2 எழுத்துண்டையும் எழுத்து வடிவங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த உச்சரிப்பு வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த 2 மொழியும் எழுதப்படுற ஸ்ட்ரக்சர் அது கிராமர் ஸ்ட்ரக்சர் நிறைய ஒற்றுமைகளை மொழி ரீதியாவே காணக்கூடியதா இருக்கு. இதுக்கு இந்த ஆரிய குடும்பத்தை சேர்ந்ததும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமான இன்னொரு ஒற்றுமை சொல்லட்டேன். இப்ப நாங்க இலங்கையின தேசிய கொடியை எடுத்துக்கொண்டா இலங்கையின தேசிய கொடியில இருக்கிற சிங்கம் என்னத்தை குறிக்குது? சிங்கள மக்களை தானே. ஏன் சிங்கள என்ற பேர்ல இருக்கிற அந்த சிங்கன்றதே என்னது சமஸ்கிருதத்துல சிங்கத்தை தான் குறிக்குது. ஏன் அது கூட வேணாம் விஜயன் தந்தை என்று சொல்லப்படுற அந்த சிங்கபாகும் என்னென்ன மகாவம்சம் அப்படி சொல்லுது. அவர் ஒரு சிங்கத்துக்கும் ஒரு இளவரசிக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த சிங்கபாகுவும் சிங்கவல்லியும் சொல்லி அவையின பிள்ளைகள் தான் விஜயன் என்று சொல்லு கட்டுக்கதை என்றது எங்களுக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு ஆதாரத்தை அடிப்படையா வச்சு இல்லாட்டி அந்த கட்டுக்கதையிலையும் ஏதோ ஒரு உண்மை இருக்கலாம். அதை விட இந்த சிங்கள மக்கள் கட்டுமானங்கள் கலை கலாச்சாரம் எல்லா இடத்துலயுமே சிங்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இங்க ஆச்சரியம் என்னன்னா இலங்கையில மட்டும் இல்ல ஒடிசாவிலையும் அப்படித்தான். ஒடிசாண்ட புராதன வரலாற்றிலையும் சிங்கம் என்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருந்திருக்கு. புராதன மன்னர்கள் எல்லாருமே சிங்கத்தை தங்களோட ஒரு பவரை குறிக்கிற இல்லாட்டி தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர ஒரு அடையாளமா தான் பார்த்து கொண்டு வந்திருந்தது. அதை விட முக்கியமா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நரசிம்ம வழிபாடுன்றது உங்களுக்கு தெரியும். விஷ்ணுவின் ஒரு அவதாரமா கருதப்படுறது சிங்க முகத்தையும் மனித உடலையும் கொண்ட ஒரு வடிவமைப்பு. அந்த நரசிம்ம வழிபாடுன்றது ஒடிசாண்ட புராதன ஒடிசால ஒரு முக்கியமான ஒரு பெரிய வழிபாடா இருந்திருக்கு. புராதன ஒடிசால 100க்கும் மேற்பட்ட நரசிம்ம ஆலயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை விட ஒடிசான பழைய கட்டடங்கள் எல்லாத்துலயுமே இந்த சிங்க அடையாளங்களும் இருந்திருக்கு. எப்படி இலங்கையின தலதா மளிகை சிகிரியா போன்ற இடங்கள்ல சிங்கத்தின சிலைகள் கலை வழிபாடுகள் எல்லாம் இருக்கோ அப்படி ஒடிசாண்ட கோனாக்சான் டெம்பிள் பூரி ஜெகநாத் டெம்பிள் போன்ற எல்லாத்துலயுமே சிங்கம் தொடர்பான கலை வழிபாடுகள் நிறையவே இருக்கு. அடுத்து நான் முதலே சொன்னேன் இந்த நரசிம்ம வழிபாடு. நரசிம்மரை நாங்க சிம்பிளா சொல்ல மாட்டோம், சிம்ம மனிதன் சொல்லலாம். சிங்க மனிதன் சிங்க முகத்தையும் மனித உடலையும் கொண்டு வரும். அப்ப இந்த நரசிம்மர் வழிபாட்டில் ஈடுபட்ட நரசிம்மன் பக்தர்களாகத்தான் ஒடிசா மக்களை தங்களை கருதி இருக்கலாம் வேண்டும். இதாலதான் அவன் இந்த பெயர்கள்ல இப்படி சிங்கபாகு சிங்கவெளியன்னு சிங்கத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம் வேண்டும். இந்த மகாவம்சம் சொல்ற மாதிரி அவங்க சிங்கத்துக்கு பிறந்த பிள்ளைகள் என்றது அந்த சிங்க வழிபாட்டுல சிங்க மனிதரை வழிபடுற ஒரு வழிபாட்டு கூட்டம் என்றதை குறிக்கிறது. அதுதான் அதுல ஆதாரமா இருக்கிற உண்மையா இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப இவர்கள்
சிங்கத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். இது வந்து உண்மையா குறிக்கிறது வந்து நரசிம்ம வழிபாடா இருக்கலாம். இப்ப ஒடிசாவில மெயினா இருக்கிற டெம்பிள் எதுன்னா பூரி ஜெகநாத் கோயிலை தான் சொல்லியும். இந்த பூரி ஜெகநாத் கோயிலு ஒரு காலத்துல நரசிம்ம வழிபாடு நடக்கிற ஒரு கோயிலா தான் இருந்திருக்கு. ஏன் இப்பவும் அங்க நரசிம்மருக்கு தனியா ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு பூரி ஜெகநாத் கோயில வழிபாடு நடத்தப்படுறதோட இந்த பூரி ஜெகநாத் கோயில்ல தேர் திருவிழா எல்லாம் வந்து முதல்ல அங்க இருந்துதான் அங்க வழிபாடு தொடங்கிதான் நடத்தப்படுது. சிங்களாக்களை எடுத்துக்கொண்டா அவை வந்து அவர்கள் எல்லா கோயிலையும் வந்து விஷ்ணுவும் இருக்கிறான், விஷ்ணுவை வழிபடியும். அதுக்காக ஒரு ஆதாரம் என்ன சொல்லினோம்னா விஷ்ணுவை தான் வந்து புத்த சமயத்தின காவலன் என்று சொல்லினோம். ஆனா நரசிம்மர்ன்றது யாரு? விஷ்ணுன்னு ஒரு அவதாரம். அப்படியே ஒரு நரசிம்மர் வழிபாட்டோட எப்படி விஷ்ணு சம்பந்தப்படுறாரோ அப்படித்தான் இவை வந்து விஷ்ணுவையும் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு புத்த சமயத்தின காவலன் என்ற வடிவம் வந்து மேபி விஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அடுத்தது இலங்கையின கல்வெட்டுக்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட பழைய பிராமி எழுத்துக்களும் வந்து ஒடிசான கல்வெட்டுகள் இருந்த எழுத்துக்களையும் மொத்ததா இருக்குன்றது வந்து இங்க ஒரு கருதுகோளா முன்வைக்கணும். இப்ப மொழியில ஒற்றுமை இருக்கு, அவையின கலாச்சார வடிவமாகவே அவைகள் கருதுற இல்லாட்டி சிங்கத்தின மக்கள் அவைகள் வந்து தங்களை சிங்கள என்று அடையாளப்படுத்துற அந்த சிங்கம் வந்து ஒடிசாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. இது எல்லாம் தானா இல்ல. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப பெரும்பான்மை சமயமா இருக்கிற புத்த சமயம். இந்த புத்த சமயம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வரலாற்று ஆதாரங்களின்படி புத்த சமயம் என்ன சொல்லிடும், அசோக பேரரசன் தான் இலங்கைக்கு வந்து புத்த மதத்தை பரப்பினான்னு சொல்லி. அந்த புத்த மதத்தை வந்து அசோக பேரரசர் அங்க பரப்புறதுக்கு முதல் அசோக பேரரசர் ஒரு கலிங்க போர் ஒரு பெரும் போர் நடந்து அந்த போர்ல நடந்த அழிவுகளால தான் அவர் வந்து மனதால வருத்தப்பட்டு தான் அவர் வந்து புத்த சமயத்தையே தழுவினார். அப்ப அந்த கலிங்க போர் நடந்த கலிங்க தேசம் என்பதே இன்றைய ஒடிசா தான். அடுத்ததான் நீங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும். அப்படியே அந்த கலிங்க பிரதேசத்துல போர் நடந்து மதம் மாறின அசோக பேரரசர் அப்படின்னா அந்த மதத்தை பரப்பு பிடிக்கணுமே நடந்துருக்கோம். முதல்ல இந்தியா முழுக்களும் தமிழ்நாடு எல்லா இடமுமே அந்த புத்த மதத்தை பரப்பிட்டு தான் இலங்கைக்கு வந்திருக்கோம். ஆனா அப்படி இல்லாம நேர இலங்கைக்கு அதுவும் தூதுவர்களை வேண்டி இல்லாம தன்னுடைய சொந்த மகளையும் அனுப்பி இலங்கைக்கு இந்த புத்த மதத்தை பரப்புறாருண்டா அந்த அளவுக்கு இலங்கைக்கும் கலிங்க தேசத்துக்கு முடியல உறவுகள் இருந்திருக்கு. எங்க இருந்து இலங்கைக்கு புத்த மதம் வந்துச்சோ அங்க இப்ப பெரும்பான்மை மதமா புத்த மதம் இருக்கானா இல்ல, அங்க இப்ப பெரும்பான்மை மதம் இந்து மதம் ஆயிட்டு. ஆனா இப்ப இலங்கையில பெரும்பான்மை மதம் வந்து புத்த மதமா மாறி ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரதான மதமா வந்து இந்து மதம் ஆயிட்டு புராதன காலத்துலதான் புத்த மதம் ஒரு ஆட்சி பெற்ற மதமா இருந்திருக்குன்னு சொல்லி இப்ப நிறைய புராதன சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு வர்ற இந்த புத்த சின்னங்கள்ல இருக்கிற கட்டட அமைப்புகளும் கலை வேலைப்பாடுகளும் வந்து இலங்கையில இருக்கிற கலை வேலைப்பாடுகளோட ஒத்ததா இருக்கு. அங்க முக்கியமா இந்த புத்த சின்னங்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் ரத்னகிரி, உதயகிரி, லலித்கிரின்னு சொல்லினோம். அப்படியான இடங்கள்ல இருக்கிற புத்த விகாரிகள் வந்து இங்க இருக்கிற ருவன்வெளி சாய, ஜோதவனராம இந்த இதுல இருக்கிற ஸ்தூபிகள் இல்லாட்டி இதுல கட்டட அமைப்பு, கலை வேலைப்பாடு இது எல்லாத்தோடையும் வந்து அங்க இருக்கிறதுக்கு வந்து நிறைய கனெக்ஷன், நிறைய தொடர்புகள், இதே மாதிரியான ஒற்றுமை அங்க இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இவ்வளவு நானா இல்ல. இப்ப இலங்கையில சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் பிரதானமா இருக்கிறது கண்டிய நடனம், அதான் பாரம்பரிய நடனமா இருக்கு. அதே மாதிரி ஒடிசாவில ஒடிசி நடனம். இந்த ரெண்டு நடனமுமே ஒரு வித்தியாசமான நடனங்கள். ஆனா இந்த ரெண்டு நடனங்களுக்கும் பரதநாட்டியத்துக்கும் இருக்கிற தொடர்பை விட இந்த ரெண்டு நடனங்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு வந்து அதிகமா இருக்குன்றதுதான் அந்த கலை சம்பந்தப்பட்ட ஆக்களே சொல்லினோம். அந்த ரெண்டு நடனங்களையும் இருக்கிற அசைவுகள், அபிநயங்கள், அது மட்டும் இல்லாம அலங்காரங்கள், அந்த தலையில இல்லாம அலங்கார வேலைகள் செய்யறது, இது எல்லாமே வந்து பரதநாட்டியத்தை விட இந்த ரெண்டுக்கும் இடையில தொடர்புகள் இருக்கு. அது நீங்களும் பாத்தீங்கன்னா தெரியும். அதான் அந்த துறை சார்ந்த ஆட்களும் வந்து அவர்களும் வந்து ஓமன் சொல்லி உடன்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஆட்களையும் எடுத்துக்கொண்டா தோற்றத்துல ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கு. அப்ப மொழி மாய்தான் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கு. நிறைய ஒற்றுமை இல்லாம இருக்கலாம். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து நிறைய கலப்பு திருமணங்கள், அடுத்து ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற அயல் நாடுகள் இல்லாட்டி அந்த நாட்டுல இருந்தாக்கள் தாக்கங்கள் வந்து காரணமாக வந்து அங்கே ஒரு வித்தியாசம், இங்க ஒரு வித்தியாசம் வந்திருக்கலாம். இந்தியாவில ஒடிசா அந்த மாநிலத்தின் அரசாங்கமே வந்து இது தொடர்புல நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுவே அவையில வந்து என்ன சொல்லியிருந்தேன், இலங்கையில இந்திய உயர்ஸ்தானிகராக இருந்த பிரசாத் கேரிவசம் ஒரு காலத்துல இருந்தவர் பேருமன் சொல்லியிருந்தேன், வரலாற்று ரீதியா ஒடிசாவுக்கும் இலங்கையில இருக்கிற சிங்கள மக்களுக்கும் இடையிலான அந்த ஒற்றுமைகள் இல்லாட்டிக்கு ஜெனட்டிக்கான கனெக்ஷன்ஸ்கள் வந்து டிஎன்ஏ ஆராய்ச்சிகள் இல்லாட்டி வரலாற்று அகழ்வுகள் இதன் மூலமா வந்து உறுதிப்படுத்தப்படணும் என்றும் இது தொடர்பான நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படணும் சொல்லியிருந்தேன். 2014 கலிங்கலங்கா ஃபவுண்டேஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. இது வந்து இந்த நோக்கத்துக்காகத்தான் அமைக்கப்பட்டது. ஆனா அந்த அளவுக்கு ஆராய்ச்சி வேலைகள் செய்யப்பட்டதாண்டா இல்ல. அப்படியே மேலதிகமா இன்னும் எதிர்காலத்துல இது தொடர்பான அகழ்வுகளோ இல்லாட்டி ஆராய்ச்சிகளோ செய்யப்படைக்கல. இப்ப நான் சொன்னதுக்கு மேலதிகமா இன்னும் நிறைய ஒற்றுமைகளோ இல்லாட்டி உண்மையான அந்த அதுக்கு பின்னணியில் இருக்கிற காரணங்களோ வந்து வெளியிட வரலாம். இப்ப இருக்கிற தகவல்களையும் இப்ப இருக்கிற தரவுகளையும் வச்சுக்கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து இப்ப சிங்கள மக்கள் வரலாற்று தோற விதமான இதோ இல்லாட்டி ஒரு இனவாதத்தை தூண்டுற மாதிரியான ஒரு வீடியோ இல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு தகவலா இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இதை நீங்க இந்த வீடியோல தான் புதுசாவே கேள்விப்படுறோம் இருக்கலாம். ஆனா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இல்லாட்டி ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்குமென்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட வேற நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எங்களுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கு உதவியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு இப்படியான வேற வீடியோக்கள் வேணுமெண்டா இந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுமென்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லாட்டி எங்களை இந்த முயற்சியை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.